ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிஎன்இஏ 2025 ஏராளமான வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, கீழே இந்த லைக் பண்ணி கிளிக் பண்ணி. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பேச போகிறோம், சாய்ஸ் ஃபில்லிங் தவறுகள். அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்ன சார் தவறு வரும்? சாய்ஸ் ஃபில்லிங் தான் வாழ்க்கையே. சாய்ஸ் ஃபில்லிங் தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான் இம்பார்ட்டன்ட் ஃபார் கவுன்சிலிங். இந்த 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. இந்த 3 ரவுண்டுக்குமே ஜென்ரலாக 3 நாள் நடக்கும். அதாவது தனித்தனியாக டேட் கொடுத்துருக்காங்க. 14 to 16 ஃபஸ்ட் ரவுண்ட் அண்ட் 26 to 28 செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் 6 to 8 நினைக்கிறேன் ஆகஸ்ட்டில். ஸோ எப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் டைம் தர்றாங்க. சரி, இப்போ இதில் என்ன தவறு பண்ணுவீங்க? ஒரு 5 மேஜர் தவறு நான் சொல்கிறேன். இந்த 5 தவறு தான் எல்லாருமே பண்ணுறாங்க. இந்த தவறு பண்ணாமல் இருந்தீங்கனாலே போதும், உங்களால் சாய்ஸ் ஃபில்லிங்கை நல்லபடியாக சாய்ஸ் பண்ணி உங்களால் நல்ல காலேஜ் எடுக்க முடியும். சாய்ஸ் ஃபில்லிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயங்கிறது நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் தான் ஒரு நல்ல காலேஜ் எடுக்க முடியும். சாய்ஸ் ஃபில்லிங் 3 நாள் பண்ணிவிட்டு 4வது நாள் ஒரு காலேஜ் கிடைக்கும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லி ஒரு காலேஜ் வந்திருக்கும். ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும். ஐயோ நமக்கு பிடிக்காத காலேஜ் வந்துருச்சு, ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு ஆப்ஷன், அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட், இல்லை டிக்ளைன் அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட், ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிடலாம், நான் என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லி அல்லோடப்படுறதுக்கு நல்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு டேரெக்டாக காலேஜில் ஜாயின் பண்ணுற மாதிரி பாருங்கள். இல்லைனா நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும். அந்த டைமில் டென்ஷனும் இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா புண்ணியமாக போகும், எல்லாத்துக்கும் போய் சேரும். ஸோ என்னென்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும்னு தெரியும்ல. நான் சொல்லியிருக்கேன் என்ன தாரக மந்திரம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கிடைக்காத காலேஜ். இப்போது உதாரணத்துக்கு என் ரேங்க் 70,000 ரேங்க்கு. நான் ரேங்க்கை பார்த்து தான் ஜட்ஜ் பண்ணுறேன் வச்சுக்கோங்க. டிஎன்ஏ வெப்சைட்டில் பார்த்து என்னை விட கம்மி ரேங்க் இருந்தால் கிடைக்குமா? கம்மி ரேங்க் அங்கே க்ளோஸ் ஆகிருந்தால் கிடைக்குமா? கிடைக்காது. இப்போ 60,000 ரேங்க்குக்கு இருந்தால் நான் அந்த காலேஜ் வைப்பேன். அந்த காலேஜ் பிடிச்சிருந்தா அந்த கோர்ஸ் எடுத்து வைப்பேன். 50,000 ரேங்க் இருந்தாலும் வைப்பேன். 45,000 இருந்தாலும் ஒரு சராசரியாக 45,000 ரேங்க்குள்ளே இருந்தால் நான் வச்சுக்குவேன். ஏன்னா அது கிடைக்குமோ இல்லை லக்கில் 70,000 கிட்ட 65,000லேருந்து 70,000 முடி இருக்கும். நான் 70,000 ரேங்க்கு, ஜென்ரல் ரேங்க்கு 65,000லேருந்து 70க்குள்ளே இருக்கும். அந்த காலேஜெல்லாம் ஒரு லிஸ்ட்டாக வைக்கிறேன். 70க்கு மேலே இருக்க ரேங்க் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குமா? அதுவும் 1000 ரேங்கில் தாண்டி இருந்தால் கண்டிப்பாக கிடைக்குமா? அந்த காலேஜெல்லாம் நான் வந்து சாய்ஸஸில் வைக்கிறேன். மொத்தமாக இந்த மாதிரி 3 விதமான செட் ஆஃப் சாய்ஸஸ் வச்சுக்கும்போது நம்ம சாய்ஸஸ் அதிகமாகிடும். இதுதான் ஐடியா. இல்லை விருப்பப்பட்ட கல்லூரி ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கிட்டு, அதாவது ரொம்ப விருப்பமாக இருக்கிற கல்லூரி கிடைக்குதோ இல்லையோ, அப்புறம் நடுவில் வந்து கிடைக்குமோ கிடைக்காதோ, அதை தான் வேறு மாதிரி சொன்னேன் ரேங்க் டெஸ்ட் வச்சு. லாஸ்ட்டில் கண்டிப்பாக உங்கள் கட் ஆஃப்க்கும் உங்கள் ரேங்க் கிடைக்கிற மாதிரி வைக்கணும். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு நாட் அலாட்டட் வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாய்ஸ் ஃபில்லிங் எதில் பண்ணணும், எங்கே பண்ணணும்? சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்சியில் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு டிஎஃப்சிக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. யார் போனான்னு இந்த வில்லேஜில் இருக்கிறவங்க, லேப்டாப் இல்லாதவங்க, ரொம்ப வசதி கம்மியாக இருக்கிறவங்க, ப்ரௌசிங் சென்டர் கூட இருக்காது பக்கத்தில், அவங்க அதனால் வந்து டிஎஃப்சிக்கு போகலாம். டிஎஃப்சியில் போனீங்கன்னா உதவி பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் சொந்த லேப்டாப் இருக்கிற மாதிரி வராது. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, லேப்டாப்பை வாங்கி பண்ணுங்கள். ஏன்னா எப்படி இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. லேப்டாப் இல்லாமல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது இப்போல்லாம். ஸோ அதனால் லேப்டாப்பும் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. ஒரு மலிவான விலைக்காவது வாங்கி கொடுத்துருங்க. லேப்டாப்லேயே உங்கள் வீட்டில் உட்காந்து பண்ணிங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி பண்ணலாம். சார் மொபைல் ஃபோனில் பண்ணலாமான்னு கேட்டேன். கண்டிப்பாக சொல்கிறேன், மொபைல் ஃபோனில் பண்ணாத. அது சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆனால் தான் நான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா டச் பேடில் இப்படி மேலே கீழே ஸ்க்ரால் பண்ணும்போது இந்த காலேஜ் ஆர்டர் மாறிடும். 1 2 3 4ன்னு ஆர்டர் வச்சுருப்பீங்க, அந்த ஆர்டர் மாறிடும். வாழ்க்கைக்காக ஒரு லேப்டாப் வாங்க மாட்டிங்களா? அது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இல்லை டிஎஃப்சி சென்டரில் பண்ணோன்னா நீங்கள் காலையில் போயிட்டு மத்தியானம் சாயங்காலம் முடி பண்ணிவிட்டு வந்துக்கலாம். நைட்டெல்லாம் போக முடியாது. அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, டைம் லிமிட் இருக்குது. அப்புறம் சேவ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆகிடும். அதாவது ஆட்டோமேட்டிக் சேவ் எல்லாமே. நீங்கள் அடுத்த நாள் கூட போய் திரும்ப பண்ணிக்கலாம். திரும்ப போய் டிஎஃப்சியில் அந்த 3 நாள் கூட பண்ணிக்கலாம். சரி, ஓகே. டிஎஃப்சி உங்கள் ஆப்ஷன், இல்லை லேப்டாப்போ உங்கள் ஆப்ஷன். ஆனால் மொபைலில் மட்டும் பண்ணாதீங்க. அடுத்த ப்ரௌசிங் சென்டர் போகலாமா, தேர்ட் பார்ட்டிக்கிட்ட பண்ணலாமா? இதை தயவு செய்து பண்ணிடாதீங்க. ப்ரௌசிங் சென்டர் போகிறவங்க, சார் வேறு வழி கிடையாது, என்ன சார் பண்ணுறது, வேறு வழியே கிடையாதுங்கிறவ ப்ரௌசிங் சென்டர் போனாலும் அவன் சொல்கிறது எதுவும் கேட்காது. நீயா ஒன்று பண்ணு. அவங்ககிட்ட எந்த காலேஜ் நல்லாயிருக்கோ அந்த காலேஜுக்காக டிஸ்கஸ் பண்ணாது. நீயா ஒரு லிஸ்ட் எடுத்து போய் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிவிடு. லாக்இன் பண்ணாலும் லாக் அவுட் பண்ணிவிடு. அவங்ககிட்ட வந்து இப்படி கேட்டுட்டு இதெல்லாம் பண்ணாது. மேக்ஸிமம் ப்ரௌசிங் சென்டர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. தேர்ட் பார்ட்டி அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3வது பர்சன் ஏதாவது உள்ளே பூந்து மண்டையை கழுவி சாய்ஸஸ் வைக்கிறது, அதுக்கப்புறம் ஏதாவது காலேஜஸ் உங்களை மண்டையை கழுவி சாய்ஸஸ் வைக்கிறது, இந்த மாதிரி வந்து இன்டர்ஃபியர் பண்ண இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் வந்து நீங்களாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். மனப்பூர்வமாக உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும். 50 சாய்ஸ் கொடுக்குறீங்க, 50 சாய்ஸுமே
மனப்பூர்வமாக இருக்கணும். கிவ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் நாட் அலர்டட். அதாவது நீ வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், கட் ஆஃப் உன்னுடைய ரேங்க் ரொம்ப பின்னாடி இருக்குன்னா முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாரு. நீ வச்சிருக்க காலேஜ் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி இந்த தடவை 190க்கு மேலே இருக்கிறவங்களே 13,000 பேர் இருக்கீங்க. 190க்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் அட்லீஸ்ட் ஒரு 50 to 70 சாய்ஸஸ் வைக்கணும். 193 to 200 இருக்கிறவங்க கூட பிரச்சனை இல்லை, ஒரு 40-30 சாய்ஸஸ் வச்சுக்கலாம். பட் 185 to 190 இருக்கிறவங்களும் ஒரு 80+ சாய்ஸ் வைக்கணும். 185 to 170 இருக்க தைரியமாக 100+ சாய்ஸ் வைங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ரேங்கிங்கில் நீங்கள் பின்னாடி இருக்கீங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் மினிமம் 100 வை, மினிமம். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நீ எவ்வளோ வேணும் வச்சுக்கலாம், என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுக்கலாம். அதனால் சாய்ஸஸ் அதிகப்படுத்து. ரவுண்ட் 3 யோசிக்கவே வேணாம். என்னெல்லாம் உனக்கு பிடிச்ச காலேஜோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடு. 150 சாய்ஸ் கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஸோ மேக்ஸிமம் உன்னால் எவ்வளோ கொடுக்க முடியுதுன்னு பாரு. ஏன்னா இந்த தடவை நீங்கள் பின்னாடி இருக்கீங்க, ரொம்ப ரேங்க்கு நிறைய பேர்த்துக்கு. ஏன்னா 50,000 ரேங்க்கே 45,000 ரேங்க்கே 1,00,000 தாண்டி போகுது. ஸோ சாரி 45,000 கட் ஆஃப் 145 கட் ஆஃபே 1,00,000 தாண்டி போகுது ரேங்க்கு. அப்படிங்கிறப்போ உங்கள் முன்னாடி 1,00,000 பேர் இருக்கான். ஸோ ஆப்சன்டீஸ்லாம் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம சேஃபர் சைடில் சாய்ஸஸை நிறையா பண்ணணும். அதுதான் நான் சொல்ல வரேன். நாட் அலர்டட் வந்துடும். இல்லைனா என்ன வரும், மினிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸ் கொடுத்து எதுவுமே கம்ப்யூட்டர் ஓசியில் செக் பண்ணும், உங்கள் கம்ப்யூட்டர் செக் பண்ணும், ஓசியில் கம்ப்யூட்டர் செக் பண்ணும், உங்கள் கம்ப்யூட்டர் செக் பண்ணும். எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு எதுலேயுமே இல்லைன்னா நாட் அலர்டட் வந்துடும். பார்த்துக்கோ. மிஸ்லீடிங் சாய்ஸஸ் இதைத்தான் சொன்ன திரும்பவும். அதாவது இப்போ தேர்ட் பார்ட்டி இல்லை ப்ரௌசிங் சென்டரில் தேர்ட் பார்ட்டி, அதாவது ப்ரௌசிங் சென்டர் எல்லாம் ஒரு இதுதான். மிஸ்லீடிங் சாய்ஸஸ்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாராவது சொல்லி வைப்பீங்க, இல்லை நீங்களாக வச்சுருவீங்க. பிஹெச்ஜி வைக்கிறீங்க, சிஎஸ்சி. அதுக்கப்புறம் எஸ்எஸ்எனில் சிஎஸ்சி வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜிசிடியில் சிஎஸ்சி வைக்கிறீங்க, ஜிசிடியில் சிஎஸ்சி வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஃபோர்த்து காலேஜ் மட்டும் டயர் 3 காலேஜில் சிஎஸ்சி வைக்கிறீங்க. இப்போ உங்களுடைய கட் ஆஃப் வந்து 186, ரேங்க் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இது 3லேயுமே கிடைக்க வாய்ப்பு இல்லை. சிஎஸ்சி டேரெக்டாக எங்கே போய் லாக் ஆகிடும். ஃபஸ்ட்டு நீ என்ன கொடுத்துருக்க, கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு மேலேருந்து தான் செக் பண்ணிட்டு வரும். ஃபஸ்ட் எடுத்துன்னு ப்ரையாரிட்டி இதுதானே கொடுத்துருக்க, டயர் 3 கொடுத்துட்டேன். நடுவில் தேவையே இல்லாத ஒரு காலேஜ் வைக்கிற. இது வச்சேன்னா கண்டிப்பாக இதுதான் லாக் ஆகும். இந்த காலேஜ் தான் கிடைக்கும். அப்புறம் அப்போர்டு கொடுத்தாலும் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அப்போர்டு கொடுக்குறது அப்புறம், ஆனால் இந்த சாய்ஸ் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சாய்ஸஸ் எலாபரேட் பண்ணி கீழே வேணால் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் பிடிச்ச காலேஜாக வைங்க. 100வது காலேஜாக இருந்தாலும் அது நான் பிடிச்ச காலேஜாக வைங்க. 100வது காலேஜ் கிடச்சிச்சு சார், எனக்கு பிடிக்கல சார், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்தளவுக்கு அழுகிற தவிர இப்போவே எழுதி வச்சு ப்ரிப்பேர் பண்ணு. மிஸ்லீடிங் பண்ணுறது தான். மிஸ்லீடிங்னா யாராவது சொல்லியும் பண்ணலாம், இல்லை நீங்களே அறியாமை, அதாவது ஏதாவது பார்த்து இதை வீடியோஸ் பார்த்து கூட பண்ணலாம். அடுத்த சாய்ஸ் லாக், ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் லாக். இதுதான் ரொம்ப முக்கியம். சாய்ஸ் லாக் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். சாய்ஸ் லாக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், இப்போ 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். இந்த 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் 3வது நாள் லாக் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு நாளே கடைன்னு வச்சு லாக் பண்ணிடுவான், ஃபஸ்ட்டு கிடைக்கும் எனக்கு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. 3 நாள் டைம். 3வது நாள் 5 மணிக்கு க்ளோஸ் ஆகும். நீ 3வது நாள் 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணு. நீயே க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். என்னோட வேண்டுகோள் என்னென்னா சாய்ஸ் லாக்கில் கவனமாக இரு. யாரையும் சாய்ஸ் லாக் பண்ண விடாத, நீ சாய்ஸ் லாக் பண்ணு. ஏன்னா ஓடிபி வரும், 6 டிஜிட் ஓடிபி வரும், உன் மொபைல் நம்பருக்கு தான் வரும். யாரையும் நீ வந்து இது பண்ணாத, நீ வந்து சாய்ஸ் லாக் பண்ணு. ஏன்னா யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிங்கன்னா அவங்க பிடிச்ச காலேஜை வச்சு லாக் பண்ணி விட்ருவாங்க. அடுத்த நாள் பார்த்தா வேறு காலேஜ் வந்துடும். புரிஞ்சுதா? தயவு செய்து இந்த சாய்ஸஸ் 3வது நாள் மட்டும் சாய்ஸ் லாக் பண்ணுங்கள். சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி பாருங்கள். ஆட்டோமேட்டட் சாய்ஸஸ்னால ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும் விட்டாலும் ஒரு 3 மணி, அந்த 3வது நாள் ஒரு 3 மணி 4 மணிக்கு போல் நீங்களாக க்ளோஸ் பண்ணிடுறது கொஞ்சம் நல்லது. ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாள்லாம் பண்ணிகிட்டு இருக்காது க்ளோஸு. நீ 3 நாள் டிஸ்கஸ் பண்ணி நல்லா யோசிச்சு குடும்பத்தார் கூட யோசிச்சு பண்ணு. சாய்ஸ் லாக் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதுதான் மிஸ்டேக்ஸு. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாமல் இருந்தனாலே சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு நல்ல காலேஜ் எடுத்துகிட்டு நல்ல சீட் எடுத்துகிட்டு போகலாம். புரிஞ்சுதா? ஸோ அதனால் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்காம கூட போகலாம். ஓகேவா? சாய்ஸ் லாக்கில் கவனம். யாருக்கிட்டையாவது நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தாலும் அது உங்களுக்குலாம் ஓடிபி நம்பர் வரும்.
உங்கள் நம்பருக்கு தான் ஓடிபி நம்பர் வரும். ஓடிபி நீங்கள் சொல்லி அவங்கள லாக் பண்ண சொன்னீங்கன்னா அவங்க காலேஜ் வச்சு விட்டு காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கிட்டு நீயா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நீயா மனப்பூர்வமாக லாக் பண்ணு. அதைத்தான் நான் சொல்ல முடியும். லாஸ்ட்டாக நான் சொல்லக்கூடிய விஷயம்னா ஐடி பாஸ்வேர்டு ஷேர் பண்ணாத, மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணு. ஏன் நான் சொல்கிறேன்னா ஐடி பாஸ்வேர்டு வச்சு தானே அவங்க எல்லாம் பண்ண முடியும். இருந்தாலும் லாஸ்ட்டில் ஓடிபி உங்களுக்கு தான் வரும். அந்த ஓடிபியை தயவு செய்து யாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்காத. அதே மாதிரி ஓடிபி 3 டைம் அடிச்சடிச்சு விளையாண்டினா லாக் பண்ணுறங்கிற பேரில் 3 டைம் அடிச்சடிச்சு விளையாண்டினா அதுக்கப்புறம் லாக் பண்ண முடியாது. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா லாக் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஆகிடும். ஸோ இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங்கோட 5 தவறுகள். இப்போவே சொல்லிட்டேன். இதெல்லாம் கவனமாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லபடியாக நல்ல காலேஜ் எடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.